வெல்கம் டு நம்ம இ சேவை சேனல். நம்ம இ சேவை சேனல் வந்து இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இன்டர்வியூல வந்து 50க்கு 50 வந்து மார்க்குன்னு எடுக்கிறது அப்படி பத்தி தான் பேசுறோம். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 நாள்ல வந்து 10 வீடியோ போடுறதுக்கான கொடுத்த டார்கெட்டு. அதை 10 வீடியோலாம் 50க்கு 50 மதிப்பெண் எப்படி எடுக்கணும் அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இ சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்க ஆதரவுனால தான் அடுத்தடுத்து வீடியோ போறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு சொல்லிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து என்னன்னா இன்டர்வியூல வந்து 50க்கு 50 மார்க் எப்படி எடுக்கணும் அதுக்கான கொஸ்டின் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். நீங்க வந்து நோட்ஸ் எடுக்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் நான் சொல்ற விஷயத்தை வச்சு இன்னொன்று வந்து டெவலப் பண்ணி படிச்சீங்கன்னா சீக்கிரம் வந்து கண்டிப்பா வந்து 50க்கு 50 மதிப்பெண் எடுக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்க வந்து மார்க்ல கம்மியா இருந்தாலும் சரி, அதிகமா இருந்தாலும் சரி, கம்மியா இருக்கிறவங்களாம் சின்சியரா படிக்கணும். அதிகமா இருக்கிறவங்க நார்மலா படிச்சா போதும். கண்டிப்பா வந்து வீடியோ முழுக்க பாருங்க. அப்புறம் சொல்லக்கூடிய தகவல் முழுக்க வந்து சேரும். இப்போ வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து இப்போ கவர் பண்ண ரெண்டாவது டாபிக்ல வந்து என்னன்னா நம்ம முழுக்க முழுக்க டி டிஎன் முழுக்க இன்னைக்கு வந்து என்ன பத்தி டாபிக் பேச போறோம் அப்படின்னா tnpds.go.in இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டோட அபிஷியல் வெப்சைட்டு. இதுல தான் வந்து பார்த்தோன்னா ஒரு பொருளை வந்து வாங்கறதுக்கு வந்து என்ன நடக்குது அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது வந்து மட்டும் இல்லாம ஒரு ரேஷன் கார்டு புதுசா உருவாக்குறதும் அதுக்கப்புறம் நீக்கிறதும் இதை பத்தி டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டெய்லியும் பார்க்கும்போது என்னன்னா எத்தனை மாவட்டங்கள் இருக்கு, எத்தனை வட்டங்கள் இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க நடைமுறை நிலைவில் இருக்கு இல்லையா, இதை பத்தி நீங்க வந்து ஜென்ரலா வந்து தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. அன்னைக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஏதாச்சும் மாறின வாரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. மேல இருக்கிறதுக்கான மாறத்துக்கான வாய்ப்பு வந்து கம்மி. ஆனா பட் இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்குன்னா 39 மாவட்டம். எத்தனை வட்டங்கன்னா 318 வட்டம். எத்தனை கிடங்குகள்னா 257 கிடங்குகள். இதுனா குடோன் அரிசி. இப்போ அரிசி ஸ்டோர்ல வருதுல அதெல்லாம் குடோன் வந்து எங்க இருக்குன்றத பத்தி அதை போட்டிருப்பாங்க. இது வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து கொஸ்டினுக்குள்ள போயிடலாமா? கொஸ்டின் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அட்டை வகை. அட்டை வகைன்றது கம்பல்சரி சொல்றேங்க. இதுல வந்து ஒரு மார்க் 2 மார்க் 2 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் வந்து இதுல வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து சான்சஸ் வந்து அதிகம். இப்போ வந்து ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை குடும்ப அட்டை இருக்குதுன்னு கேட்பாங்க. நீங்க வந்து அதுக்கு என்ன சொல்லணும், 5 வகையான அட்டை இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வகை வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்ஹெச். பிஹெச்ஹெச்னா என்ன, நான் பிஹெச்ஹெச் என்னன்னா பார்த்தீங்கன்னா பிஹெச்ஹெச்னா வந்து ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர். இதை ஃபுல் ஃபார்ம் கீழே வர கொஸ்டின்ல வரும். இப்போ வந்து அந்த அவங்களுக்கு வந்து என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா அரசு தரப்புல இருந்து வழங்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் ரெண்டுமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு நபருக்கு வந்து 5 கிலோ விதத்துல வந்து அரிசி கொடுப்பாங்க. இப்ப 4 பேருக்குன்னா 20 கிலோ வரைக்கும் கொடுப்பாங்க. 3 பேருனா 18 கிலோ வரைக்கும் கொடுப்பாங்க. அஞ்சு அஞ்சு பேருனா 25 கிலோ வரைக்கும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இப்ப பர்டிகுலர் வந்து பிரிச்சுட்டு இது வந்து கொடுப்பாங்க. இது வந்து பிஹெச்ஹெச்சும் நான் பிஹெச்ஹெச்சும் சேம் டிட்டோ தான். என்ன அனைத்து பொருட்களும் கொடுப்பாங்க. பிஹெச்ஹெச்ஏஒய் அப்படின்னா என்னன்னா 35 கிலோ அரிசி. இவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு ஏழ்மையான குடும்பம், வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது கொடுப்பாங்க. அதனால வந்து பிஹெச்ஹெச்ஏஒய் அப்படின்னா வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க. இது வந்து அன்ன யோஜனா யோஜனா திட்டத்தில் வரும். அதே மாதிரி என்பிஹெச்எஸ் அப்படின்னா அரிசி தவிர மற்ற பொருட்கள். இப்போ வந்து சர்க்கரை, பருப்பு, எண்ணெய், கோதுமை, இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஹெச்எஸ்ல வாங்கிக்கலாம். அதே மாதிரி என்பிஹெச்எஸ்எஸ்இ அப்படின்னா பொருட்கள் எதுவுமே இல்லை, அது வந்து ஒன்லி அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் வச்சுப்பாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடியிருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொருளும் ரேஷன்ல இருந்து வாங்க மாட்டாங்க. ரேஷனோட சலுகைகள் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. அவங்க வந்து குடும்ப அட்டைன்றதுக்காக அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். அவங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியில் இருக்கவங்க ராயலில் இருக்கவங்க வந்து பயன்படுத்திக்குவாங்க. அடுத்ததுக்கு அப்புறம் என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேஷன்ல வந்து என்னென்ன பொருட்கள் கொடுக்குறாங்க, அது வந்து எந்த விலையில் கொடுக்குறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். நிறைய பேர் வந்து நான் வந்து ரேஷனுக்கே போகலப்பா, இது கொஸ்டினுக்காகத்தான் நான் வந்து வீடியோவே பார்க்குறேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய கேள்விகள். இப்போ என்னன்னா அரிசி பத்தி கேட்டாங்கன்னா அரிசி வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. எப்பந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/6/2011 முதல் விலையில்லா அரிசி வழங்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில். அதுக்கு முன்னாடி வந்து அரிசியோட விலை வந்து இருந்துச்சு. 5 ரூபாய் இருந்துச்சு, 7 ரூபாய் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ரூபாய் கொடுத்தாங்க, 2 ரூபாய் இருந்துச்சு, அதுக்கப்புறம் 1 ரூபாய்க்கு மாத்தினாங்க. இப்போ வந்து ஃப்ரீயாவே வந்து அரிசி கொடுக்குறாங்க. நம்மளோட தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தோன்னா இதுல வந்து தமிழ்நாடு அரசும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து தான் வந்து இது விஷயத்தை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சர்க்கரை சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா 13 ரூபா 50 பைசா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் வில்லேஜ் ஸ்டைல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 13 ரூபா 50 பைசா. சிட்டி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரோட விலை வந்து 1 கிலோ வந்து கொடுக்குறாங்க. ஏங்க ரெண்டு ரேட் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து தெளிவாக சொல்லணும்.
ரூரல் வில்லேஜுக்கு வந்து 13 ரூபா 50 பைசா, சிட்டி சைடு வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா சர்க்கரைக்கு ஒரு கிலோக்கு. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும். இது வந்து இவ்வளோ தான் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. 1.5 கிலோ 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஸில் வந்து சர்க்கரை வந்து கொடுப்பாங்க குடும்பத்தில் இருக்கிற பார்த்து. அதே மாதிரி கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா 1/2/2017 முதல் விலையெல்லாம் வழங்கப்படுகிறது. நம்ம ஸ்டோரில் வந்து கோதுமை கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ வரைக்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதிகபட்சம். அது பார்த்துக்கோங்க. மண்ணெண்ணெய் இதே மாதிரி தான். லிட்டர் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 ரூபா 60 பைசா. இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து மண்ணெண்ணெய் வந்து கொள்முதல் பண்ணுறதில்ல, கிடைக்கிறது இல்லை, நிறைய பேர் வாங்கப்படுறதில்ல. இப்போ இதுக்கு முன்னாடி வில்லேஜில் ரூரல் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் வந்து ரெகுலராக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வில்லேஜில் பொறுத்த வரைக்கும் 13 ரூபா 60 பைசா, சிட்டி சைடு வந்து பார்த்தீங்கன்னா 14 ரூபா 20 பைசா ஒரு லிட்டரோட மண்ணெண்ணெய் விலை. துவரம் பருப்பு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா. அது பாமாயில் ஒரு ஒரு லிட்டருக்கு ஒரு கிலோன்றது ஒன்று தான். 25 ரூபா வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அரிசிக்கு ரேஷன் ஷாப்பில் கொடுக்குறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கணும். இப்போ சர்க்கரை எவ்வளோப்பா கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் 13 ரூபா 50 காசு ஒரு கிலோ சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும், தெளிவாக சொல்லணும். அதே மாதிரி சிட்டியில் எவ்வளோப்பா கொடுக்குறாங்கன்னா 25 ரூபா. அப்படி அவங்க வந்து சர்க்கரை வந்து கொடுக்குறாங்கல்லப்பா ரேஷனில் இதுமாதிரி நீ பார்த்துருக்கியா போயிருக்கியான்னு கேட்பாங்க. போகும்போது சர்க்கரை எவ்வளோப்பான்னு கேட்டாங்கன்னா நீ கரெக்டாக சொல்லணும். ரெண்டு விதத்தில் இருக்கும் சார். ஒன்று 13 ரூபா 50 பைசா, ஒன்று வந்து 25 ரூபா அப்படின்னு சொன்னீங்கன்னா எதுக்கு ரெண்டு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒன்று கிராமத்தில் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரேட்டு, சிட்டியில் இருக்கிறவங்க ஒரு ரேட் வரும் சார் அப்படின்னு சொல்லணும். அதேமாதிரி பாமாயிலாம் வாங்கியிருக்கியாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க சார் அரசே வந்து கொள்முதல் பண்ணி நம்ம வந்து மலிவான விலையில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி 25 ரூபா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். அப்போ தான் வந்து தெளிவாக படிச்சிருக்கான், தெளிவாக இருக்குது நாலேஜ் அப்படின்ற விஷயத்துக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ன யோஜனா குடும்ப அட்டைகள், இது 35 கிலோ அரிசி சொன்னீங்க இல்லையா, இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இதுலேயும் சொல்லியிருக்கோம். இருந்தாலே அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் ஏழ்மையிலும் ஏழ்மையில் உள்ள குடும்ப பயன்பெறும் வகையில் அவரது குடும்ப அட்டையின் ஏஏஒய் குடும்ப அட்டை முத்திரையிடப்படும். ஏஏ குடும்ப அட்டை அட்டைதாரர்களுக்கு அட்டை ஒன்றுக்கு 35 கிலோ வீதம் அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பிட்ட கால இடைவேளையில் ஏஏ குடும்ப அட்டைகள் தணிக்கை செய்யப்படும். அப்போது தகுதியற்ற ஏஏ குடும்ப அட்டைகள் கண்டறியப்பட்டால் அந்த குடும்ப அட்டைகள் ஏஏ முத்திரை நீக்கப்பட்டு தகுதியான குடும்பங்கள் கண்டறியப்பட்ட அவர்கள் குடும்ப அட்டை ஏஏஒய் குடும்ப அட்டைகளாக மாற்ற செய்யப்படும். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏஏ குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கீழே வந்து வறுமை கோட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானமே இருக்கணும். அவங்களோட இன்கம் வந்து எல்லா சோர்ஸ்லையும், இப்போ வந்து லோன் எடுக்கிறதாகட்டும், பேங்க்ல இருக்கிறதாகட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்கள், கார் இருக்கிறது, பைக் இருக்கிறது, டூ வீலர் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிடைக்காது. அந்த மாதிரி வந்து உங்கள் பேரில் உங்கள் ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நீக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஏஓயிலேருந்து நீக்கிடுவீங்க. இது வந்து அதுதான் சொல்ல வருது. 1 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடாது, மேலே இருக்கிற டிரான்சாக்ஷனு. இப்போ வந்து என்னன்னா ஒரு பேங்க்கில் போய் ஒன்று 2 லட்ச ரூபாய்க்கு நகை வைக்கிறீங்க, இல்லை 1,05,000 ரூபாய்க்கு வைக்கிறீங்கன்னா கூட உங்களோடது தணிக்கைக்குழுந்து நீக்கப்படுவீங்க. ஏன்னா அந்த ஆதார் கார்டு மூலியம் தானே எல்லா லிங்க் வருது இல்லையா, அதனால் வந்து நீக்கிடுவாங்க. இது வந்து ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அன்னயோஜன குடும்பங்கள் அட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா 35 கிலோ அரிசி அவங்க வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. வறுமை கோட்டுக்கு மேலே வந்துச்சுன்னா அது வந்து நீக்கப்படுவாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி இலவச உதவி மைய எண் இப்போ வந்து இதில் வந்து என்னன்னு கேட்பாங்க. இப்போ ரேஷன் ஷாப்பிலோட எதனா பிரச்சனை கம்ப்ளைண்ட் பண்ணணும், எதில் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இலவச உதவி நம்பர் என்னது 1967 1967 சொல்லுங்க. இது வந்து கான்டாக்ட் நம்பர். டோல் ஃப்ரீ நம்பர் வந்து 1800 425 5901. இது வந்து ஒரு ஜென்ரலாக இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டும் ஒரே காமனாக தான் இருக்கும். நான் பேசுறது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டும் சேர்த்து தான் பேசுகிறேன், தனிப்பட்ட முறையில் பேசல. சப்போர்ட் மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா support@tnpds.com. அந்த விஷயத்து இந்த மெயில் ஐடி வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குறுஞ்செய்தி சேவைகள் வந்து குறிப்பிட்ட நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களோட கார்டு டீட்டெயில் வந்து எல்லாமே தெரியும். அதுக்கான டீட்டெயில் தான் குறுஞ்செய்தி. அதுக்கப்புறம் வந்து பிஹெச்ஹெச்னா என்ன, ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர், என்எஃப்எஸ்ஏ அப்படின்னா என்ன, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், பிஹெச்ஹெச்ஏஒய் அப்படின்னா அந்த யோஜனா, அந்த திட்டத்தை பற்றி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்பாடுகளில் ஈடுபாட்டு நிறுவனங்கள், அது என்னன்னா எது கீழே வந்து இது வேலை செய்யுது. உணவுப் பொருட்கள் இருக்கு இல்லைங்களா இது, அதுக்கப்புறம் தமிழ்நாடு நுகர்வோர் வணிகக் கழகம், இந்திய உணவு கழகம், கூட்டுறவு சங்கங்கள், மகளிர் சுய கழகங்கள், பொது விநியோக திட்ட செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கும் நிறுவனங்கள். இது அந்த 5 நிறுவனங்கள் இருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரேஷன் கடையின் பெயர் தெரியுமா அப்படின்னு கேட்பேன், உங்களுடைய ரேஷன் கடை. அப்போ வந்து என்னன்னா நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு போட்டிருக்கேன் ரெண்டு. என்னன்னா நிறைய இடத்துல வந்து முழு நேர நேர விலை கிடைக்கும், ஒரு சில இடத்துல பகுதி நேர நேர விலை கிடைக்கும், ஒரு சில இடத்துல வந்து கூட்டுறவு சங்க கடன் முழு நேர விலை கிடைக்கும்,
உங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வோர் வணிக கழகத்தில் கூட வரலாம், இந்திய உணவு கழகத்தில் வரலாம், கூட்டுறவு சங்க கழகங்கிறது இதில் வந்துருச்சு, மகளிர் ஒரு சுய உதவி குழுக்களுக்கு கூட வரலாம். இந்த மாதிரி எது கீழே வந்து உங்களோட ரேஷன் கார்டு வந்து இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுட்டு போங்க. ஒரு முறை வந்து ரேஷன் கார்டு முன்னாடி போயிட்டு பார்த்துட்டு படிச்சுட்டு போங்க. ஏன்னா வந்து இது கீழே வந்து உங்களோட ரேஷன் கார்டு வந்து இருக்குது அப்படின்னுவாங்க. அந்த இடத்துல போயிட்டு இந்த கடைக்கே போனதில்லை, என்ன பேர் போட்டிருக்கு அப்படின்னு தப்பாக சொன்னீங்க யோசிங்கன்னா உங்களுக்கு மார்க் போயிடும். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம் தான், நம்ம வந்து கரெக்டாக கேர் எடுக்கணும். அதே மாதிரி ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட இணையதளம் வந்து பார்த்தீங்கன்னா www.tnpds.go.in. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இணையதளத்தை தான் சொல்கிறாங்க. அது எந்த இணையதளம்னு கேட்பாங்க இல்லையா, இதுக்கு வந்து இதுதான் tnpds.go.in இணையதளம். இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து 2 ஸ்டார் கூட போட்டுக்கலாம். கண்டிப்பாக வந்து கேட்கக்கூடிய 10 பேரில் வந்து 2 பேருக்கு இந்த விஷயம், இந்த கொஸ்டின் வந்து வரும். அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி புதிதாக ஸ்மார்ட் கார்டு பெறுவதற்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா, இந்த ஆவணங்கள் வந்து பார்த்தோன்னா மெயின் வேணும். மற்றது வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் டாக்குமெண்ட்டாக வேணும். வீட்டு வரி ரசீது, குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்கள் சேர்க்கறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆதார் கார்டு வேணும், வாடகை ஒப்பந்த வாடகை குடியிருப்போர் அந்த சரி இது வேணும். அதே மாதிரி இன்னும் ஒரு கேஸ் புக்கு அது வேணும். இது வந்து ஒரு 4 வந்து இம்பார்ட்டன்ட்டு. மித்தி இதெல்லாம் அடிஷ்னல் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு அட்டாச் பண்ணலாம் டைரெக்டாகவே. இந்த மாதிரி நிறைய இருக்குது. பாஸ்போர்ட் அப்லோட் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் பட் வந்து இது வந்து மெயினாக கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில். நீங்கள் வந்து படிச்சுட்டு போங்க. அதுக்கப்புறம் மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள். உண்மையான தொடர்பான சேவைகள் என்னென்னா, உறுப்பினர் சேர்க்கலாம், முகவரி மாற்றம் செய்யலாம், குடும்பத் தலைவர் மாற்றம் செய்யலாம், குடும்ப உறுப்பினர் நீக்கலாம். இதெல்லாம் செய்யறதுக்கு அட்டை தொடர்பான சேவை நிலை அறியன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பீங்களா, இந்த அக்னாலஜி நம்பர் இதில் வச்சு செக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து யார் எடுத்துருக்கு, என்ன நடத்திருக்கு அப்படின்றது பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான வேலை நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள், ஒர்க்கிங் டேஸில் வந்து 15 நாள் ஆகும். அதேமாரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 நாள் ஆகும். புதிய ரேஷன் கார்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 நாளுக்குள்ளே வந்து அப்ரூவல் பண்ணோம். அப்படி இல்லைன்னா வந்து அது ஓப்பன் ஆகிக்கும். இதுவும் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நகல், மின்னணு குடும்ப அட்டையோட நகல்னா என்னன்னா, குடும்ப அட்டை வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் கார்டு போட்டுக்கலாம், ஒரு மிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து ஸ்மார்ட் கார்டுனால வந்து அதை வந்து நகல் எடுக்கிறதுக்கு விண்ணப்பம் பண்ணி நம்ம வந்து நகல் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த கொஸ்டின் வந்து நம்ம முடிக்கிறோம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இதில் சொல்லியிருக்கோம் இல்லையா, இதை பற்றி நீங்கள் தான் வந்து அதிகமாக ரிசர்ச் பண்ணணும். நான் வந்து அதுக்கு எடுத்துக்காட்டுக்க தான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி வந்து இதை படித்தா போதும், இருந்தாலும் நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து தெளிவாக படிச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த ஃபுட் ஃபார்ம் ஹவுஸ் அந்த ஃபுட்டு பற்றி, ரேஷன் ஷாப்பை பற்றி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது முக்கியமான விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து ரிசர்ச் பண்ணி படிச்சிங்கன்னா உங்கள் மைண்டில் வரும். நான் எடுத்த உடனே சொல்கிறது வந்து ஒரு 70%, 30% உங்களோட எஃபெக்ட் கம்பல்சரி இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வெற்றி பெறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ரேஷன் ஷாப்பில் வந்து இப்போக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 6250 ரூபா மட்டும்தான். ஆனால் பட் வந்து இப்போ பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 29,000 வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 3 நாள் 4 நாள் தான் ஒர்க்கிங் டேஸ் இருக்கும். மீதி 3 நாள் 2 நாள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லீவு கிடைக்கும், ஃப்ரீடம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல மக்களுக்கு வந்து ஒரு சமூக சேவை செய்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இது வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுறீங்க, மிகப்பெரிய சந்தோஷம். நாம் வந்து இன்னும் 8 வீடியோ போட்டுருவோம். வீடியோ வந்து 25 இன்டர்வியூ டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளை வந்து நம்மளுக்கு வந்து வாய்ஸை கொடுத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து டெலிகாஸ்ட் பண்ணப்படும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் லிங்க் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அது மட்டும் இல்லாமல் ஜிஎம்எஸ் தமிழான்ற இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வாய்ஸ் போட்டு விடுங்க. கண்டிப்பாக வந்து மக்களுக்கு ஏதுவாக இருந்துச்சுன்னா அந்த வாய்ஸை வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் படிக்க ஆர்வமாக இருக்கிறீங்க, இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு நம்மளால வந்து பார்த்தோன்னா ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்குன்னு சொல்லிக்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். வேறு கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணும்போது ஒரே கமெண்ட் கீழே பண்ணிட்டு வந்துட்டீங்களா, இப்போ வந்து ஒரு 100 கமெண்ட் வருதுன்னா அது வந்து அது கீழே வந்துச்சுன்னா படிக்க முடியுதில்ல, நிறைய பேர் வந்து இப்போ வருத்தப்படுறீங்க. அதனால் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு கமெண்ட்டுக்கு மேலே வந்து தனித்தனியாக கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் ரீப்ளை கொடுக்க முடியும். ஏன்னா வந்து 100 கமெண்ட் கீழே வந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணீங்களான்றது தேடுறதுக்கே வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் டைம் யூஸ் ஆகுது. அதனால் வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை வந்து வருது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து என்ன ஹெல்ப் வந்தாலே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிக்கலாம். மறக்காம வந்து நம்ம இ சேவை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ இதை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பை.